வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயசுக்கு அப்புறமும் நமக்கு கை கால்களில் வலி ஏற்படாமல், மூட்டு வலியெல்லாம் ஏற்படாமல் எப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ட முடியல கை கால்கள்லாம் மரத்து போயிடும். அந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு எதுவுமே இருக்காது. கை கால்களில் வலியெல்லாம் ஏற்படாது. ரத்த ஓட்டம் தடைப்படும் பொழுது நமக்கு கை கால்களில் வலி ஏற்படும், மூட்டு வலியெல்லாம் ஏற்படும், உடல் பலவீனமாக தென்படும், தசைப்பிடிப்பு, அங்கங்கே உடல் மரத்து போகிறது, செரிமான கோளாறுகள், கை கால்கள் வந்து குளிர்ந்து போதல், இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். ரத்த ஓட்டத்தை நம்ம சிறப்பாக செயல்படக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிட்ட முடியல இந்த மாதிரி பிரச்சனைகளை சரி பண்ணிக்கலாம். உடலுக்கு வலு சேர்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போதும் இந்த மாதிரி பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த உணவுகளை பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உப்பு நீரில் வாழக்கூடிய மீன்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இரத்த கட்டுகள் மற்றும் சீரான ரத்த அழுத்தத்தை பராமரிக்கிறதுக்கு ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மிகவும் அவசியம். ஏன்னா இது நமக்கு ரத்த நாளங்களில் கொழுப்புகளை படிய வைக்காது, நரம்புகளில் இறுக்கங்களை தென்பட வைக்காது. இதனால் ரத்த நாளங்கள் நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் சீரான அளவுக்கு உடலில் பாய ஆரம்பிக்கும். ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதனால் ரத்த ஓட்டம் சீராக ஆகிறதுக்கு நம்ம ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், வஞ்சரம் மீன், சூறை மீன், நன்னீர் மீன் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய அந்த ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய அடைப்பு, நரம்புகள் இருக்கக்கூடிய அடைப்புகளை தடுத்து உடல் உறுப்புகளுக்கு நமக்கு ரத்தங்களை வந்து சீரான அளவில் பாய்ச்சும். இதனால் நமக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் கடத்து செல்லும் போது நம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்போம். உடல் வலி, அந்த மாதிரி கை கால்களில் வலி ஏற்படுவது, இந்த மாதிரி பிரச்சனைகளாக இருக்காது. இதுக்கு நம்ம அதிகமாக எண்ணெய் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுகள், குறிப்பாக அந்த மீன்கள் வந்து வாரத்தில் 2 முறை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு நல்லது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் நமக்கு நம்மளுடைய உடலை வந்து பலப்படுத்துகிறதுக்கு, தசை வலியை சரி பண்ணிக்கிறதுக்கெல்லாம் மீன்கள் இம்பார்ட்டன்ட் தான். சிட்ரஸ் பழங்கள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதிகப்படியான கார்போஹைட்ரேட்டுகள் தராமல் நம் உடலுக்கு அத்தியாவசியமான தாதுக்கள் மற்றும் விட்டமின்களை வழங்குவது சிட்ரஸ் அமிலம் நிறைந்திருக்கக்கூடிய பழங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கட்டுகளை அவிழ்த்து சீரான ரத்த ஓட்டத்தை நமக்கு கண்ட்ரோல் பண்ணுது. ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், எலுமிச்சம் பழம் போன்ற சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் அமிலங்கள் இருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் வந்து தினமும் உணவுகளை சேர்த்துக்கலாம். உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த பழங்களை சாப்பிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உடல்களில் வலி ஏற்பட வைக்காது. கை கால்கள் இருக்கக்கூடிய வலி, மூட்டு வலி போன்றவற்றை வந்து சரி பண்ணி உடலை பலப்படுத்திடும். நட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நம்மளோட இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறத நட்ஸ் வகைகள் முக்கிய பங்கு வகிக்குது. இதில் வந்து மெக்னீசியம், பொட்டாசியம், ஆர்கனின் மற்றும் கால்சியம் போன்ற தாதுக்கள்லாம் ஏராளமான அளவில் இருக்குது. ஆர்கனின் சத்தானது நைட்ரிக் அமிலத்தை உருவாக்குவதன் மூலமாக ரத்த நாளங்களை விரிவடைய செஞ்சு நமது ரத்த ஓட்டத்தை எந்த விதமான தடையும் இல்லாமல் சீராக நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்குது. வால்நட்ஸு, ஹேசில் நட்டு, முந்திரி பருப்பு மற்றும் பாதாம் பருப்பு போன்ற நட்ஸ் வகைகள் ஆர்கனின் உட்பட பல ஊட்டச்சத்துக்கள் காணப்படுவதால் இது நமக்கு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் எல்லாத்தையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஏற்படுத்தாது. அதனால் தசைகள் வந்து வலி ஏற்படுவது, கை கால்கள் வந்து வலி ஏற்படுவது, 60 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி வலிகள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிக் கொள்வதற்கு நட்ஸ் வகைகள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, ஆளி விதைகள், இது மாதிரி நிறைய வந்து எடுத்துக்கொள்ளலாம். பூசணி விதைகள் போன்றவற்றெல்லாம் எடுத்துக்கலாம். சுழற்சி அடிப்படையில் தினமும் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது விதைகள் மற்றும் நட்ஸ் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நன்மை கொடுக்கும். அதே போல் வெங்காயம் மற்றும் பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்ம வந்து ரத்த அழுத்தம் மற்றும் நமக்கு பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இதயம் வந்து நமக்கு பாதிக்கப்படும். அதாவது நமது ரத்த அழுத்தம் மற்றும் இதய ஆரோக்கியம் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பிபி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நமக்கு இதயம் சார்ந்த பிரச்சனையுமே இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே பராமரிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும். பூண்டில் காணப்படக்கூடிய சல்ஃபர் நமது ரத்த அழுத்தத்தை குறைத்து ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் செய்வதன் மூலமாக சீரான ரத்த ஓட்டத்தை தருது. மேலும் வெங்காயத்தில் காணப்படக்கூடிய ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ளவனாய்டுகள் நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ நேரடியாக ரத்த ஓட்டத்துக்கு அது உதவிகரமாக இருக்கிறதால நம்ம அளவோட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகள், நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களும் தளர்த்தப்படும் போது உடல் உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் வந்து ரத்த புரதமான ஹீமோகுளோபின் மூலமாக பாய ஆரம்பிக்கும். ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக, சுறுசுறுப்பாக நம்ம இருப்போம். அனிமியாவுக்கான அறிகுறிகள்லாம் இருக்காது. அதனால் நமக்கு அந்த உடல் வலி ஏற்படுவது, கை கால்கள் மரத்து போகிறது, கை கால்கள் வலி ஏற்படுவது, மூட்டு வலி ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதனால் நம்ம அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. வெங்காயம் மற்றும் பூண்டு இந்த மாதிரி உணவுகள்லாம் அன்றாடம் நம்மளுடைய ஃபுட்ஸில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தினமும் சமைத்து வந்து சாப்பிடலாம். ஸோ ரத்த ஓட்டம் நமக்கு உடலில் இல்லாமல் போகிறதால தான் இந்த மாதிரி முக்கியமான நோய்கள்லாம் நமக்கு வந்து ஏற்படுது. அதனால் தடைப்பட்ட ரத்த ஓட்டத்தை சீராக மாற்றுவதற்கு இந்த உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட வேண்டியது அவசியம். ஒரு சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில உணவுகளை தவிர அதை பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இந்த உணவுகள் வந்து எளிமையாக கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். அதனால் நீங்கள் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரத்த ஓட்டம் கிடைக்கும். உங்களுக்கு அடிக்கடி கை கால்கள் மரத்து
போகிறது, உடல்களில் வலி ஏற்படுவது, 60 வயசுக்கு அப்புறம் இந்த மாதிரி வலிகள் இருக்கிறது, மூட்டு வலி இருக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடலாம், நலமாக இருக்கலாம். ஸோ இந்த உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிங்க, உடற்பயிற்சி செய்யுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.